Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்த விஷயம் வந்து இதுக்கு மேலே சிபிஐ நியூஸ் நேரம் நாம் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ பை ஆப்ஷன் நமக்கு ஃபெயிலியர் 30 பைப்ஸ் வந்து நமக்கு மைனஸ். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆனதுக்கு பிறகு அதில் வந்து பை ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நமக்கு ஒரு 45 வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சி. ஸோ ரிகவரி ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்தளவு மூவ்மெண்ட் கொடுக்குது. மார்க்கெட் இன்னுமே பேரிஷ் சைடில் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நான் கட்டாயம் எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். 1710 இந்த கீ ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிலோ மார்க்கெட் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் எகெயின் செல் ஜோன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஸோ நேற்று நீங்கள் இந்த இது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து ஏ ஆப்ஷன் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கும். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் திரும்ப பி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா, அதாவது செல் ஸ்டாப் பை ஸ்டாப் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு அப்டேட் பார்த்துக்குருவோம் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ நான் அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு இது சிபிஐ நியூஸ் ரூம். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு டீப் டவுன். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேல மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நமக்கு இதில் தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மந்த் சார்ட் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. மந்த் சார்ட் வந்து ஆல்ரெடி க்ரீன் கலராக இருந்த மந்த் சார்ட் இப்போ திரும்பவும் எகெயின் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட்டில் இருக்குது. வீக்லி சார்ட் போய்க்கிறீங்க. வீக்லி சார்ட்லேயும் அதே ஆப்ஷன் தான். வீக்லி சார்ட் வந்து நம்ம இதுக்கு கீழே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இந்த ரேஞ்ச். ஸோ வேணால் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஜூன் அதே மாதிரி இந்த ஜூன் இது ரெண்டையும் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். 1710 1706 07. ஸோ அந்த ரெண்டு ஜூனையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் வந்து இந்த இன்ட்ராடே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சனால மார்க்கெட் கட்டாயம் கண்டினியூவாக திரும்பவும் கீழே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் அவ்வளோ தூரம் போகிறதா இருந்தால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் திரும்ப ரிட்டர்ன் 1688 மட்டும் திரும்ப மார்க்கெட் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம். ஸோ மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் அதிலிருந்து திரும்ப எகெயின் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. 4 ஹவர் சார்ட் பார்த்துக்குறோம். 4 ஹவர் சார்ட்லையும் இதே மாதிரி தான். நமக்கு இதிலேருந்து பிரேக் அவுட் கொடுத்த மார்க்கெட், அதாவது 13, அதுலேருந்து மார்க்கெட் இப்போ டவுன். ஸோ இந்த இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இதுக்குள்ளே கேப் பண்ணி விட்டு தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதில் மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் 1710 ஒரு நல்ல ஒரு செல் ஜோன், அப்படி இல்லாட்டி நமக்கு 1720 வந்து ஒரு நல்ல ஒரு செல் ஜோன், எகெயின் செல் ஜோன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீப் டவுன் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு மார்க்கெட்டில் தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ நோட் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கெட் நேற்று நியூஸ் டைமுக்கு பிறகு மார்க்கெட் இவ்வளோ தூரம் டவுன் வந்திருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஜோன் தான் 1696. ஸோ அதே ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதே இடத்துல தான் மார்க்கெட் திரும்ப டவுன் வந்துட்டு திரும்ப அதிலேருந்து மார்க்கெட் வந்து பை சைட். அதே மாதிரி செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த இடத்துல 1688 இருந்த மார்க்கெட் அதிலிருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் திரும்ப பை சைட். ஸோ நமக்கு இதில் ஏதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்த்துக்குருவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறீங்க அப்ராக்ஸாக. ஸோ இது ஒரு சும்மா நார்மல் கன்ஃபர்மேஷன் தான், பெரிய கன்ஃபர்மேஷன் இல்லை, இது ஒரு நார்மல் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வீக்கோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதோட பார்க்க போனால் நமக்கு மார்னிங் மார்க்கெட்டில் சின்ன ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். நல்ல கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது இன்றைக்கி. நமக்கு என்ன பொறுத்தவரை மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது தான் மெயின் ஜோன், இப்போ உள்ள ரெசிஸ்டன்ட் ஜோன் 1730 இல்லாட்டி 1733. ஸோ இந்த ஜோனில் வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து அதிலிருந்து டவுன் வந்துச்சு. இப்போதைக்கு நீங்கள் 1730 அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபிபனாச்சி பார்த்துக்குறோம். இதிலேருந்து நம்ம ஃபிபனாச்சி பார்க்கல கட்டாயம் நமக்கு இவ்வளோ தூரம் பார்ப்போம். இந்த இருக்குது நம்மளோட 1713, அதே மாதிரி 1716. ஸோ இது ஒரு மெயின் ஜோனாக இருக்குது. இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின்
நமக்கு டவுன் ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வேணா நான் இந்த பாயிண்ட்ஸை வந்து இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறேன். 16 அதே மாதிரி இந்த ஜோன். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஃபிபனாஷி தேவைப்படாது. மேபி மார்க்கெட் வந்து நமக்கு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போணுச்சுன்னா இதிலேருந்து நீங்கள் செல் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணால் இந்த டைம் வந்து 1688 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1688 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள 1680 வந்து நமக்கு மெயின் சப்போர்ட் ஜோன், அந்த ஜோன் வரதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ மேபி இது இல்லாமல் இதை பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா மார்க்கெட் கட்டாயம் திரும்ப இவ்வளோ தூரத்துக்கு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம்னு சொல்ல இல்லாது அதுக்கு முன்னுக்கு நமக்கு 1720 இருக்குது. ஸோ அந்த 1720 மார்க்கெட் திரும்பவும் டவுன் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1720 இந்த ஜோன், 1720 1724. ஸோ அவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு எகெயின் ஒரு செல் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. நமக்கு இதிலேருந்து செல் ஆப்ஷன் கட்டாயம் வந்து டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறங்க. அப்படி இல்லாட்டி இந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்காட்டி இந்த ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது 1720. ஸோ எகெயின் மார்க்கெட்டில் 1720 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைக்கக்குள்ள மேலே பை சைட் கிடைக்கக்குள்ள மார்க்கெட் கட்டாயம் மேலே போகிறதுக்குரிய பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பை ஆப்ஷன் வேணா நான் அதை நோட் பண்ணிக்கிறோங்கன்னு. இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு 1720 ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. above buy again open. அதே மாதிரி 1720க்கு பிலோ மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா செல் ஜோன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது இந்த ஆப்ஷன். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் கண்டினியூவாக திரும்ப மார்க்கெட் வந்து நம்மளை பொறுத்தவரையில் திரும்பவும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் இதை பிரேக் அவுட் பண்ணும். ஸோ இதிலேருந்து இதை பிரேக் அவுட் பண்ண பிறகு திரும்ப நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணால் இந்த டைம் கொஞ்சம் டவுன் சைட் கூடுதலாக போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் வந்து 1680. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் 1680. ஸோ இதுக்கு கீழே ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா மார்க்கெட் எகெயின் திரும்ப நம்மளுக்கு இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது தானே, இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை வந்து மார்க்கெட் திரும்ப பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே இதுக்கு மேலே போயிட்டு பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே நமக்கு கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஏ இது நடக்கலாம். ஸோ ஏ ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா நமக்கு கட்டாயம் பி நடக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இந்த ஏயும் பியும் நமக்கு நடக்கலை, மார்க்கெட் கண்டினியூவாக ஃபோலில் இருக்குன்னா கட்டாயம் இந்த சி ஆப்ஷன் நடக்கும். ஸோ இன்றைக்கி சொல்கிறது எல்லாமே செல் ஆப்ஷன் தான். பை ஆப்ஷனில் நீங்கள் பை ஆப்ஷன் போகிறதா இருந்தால் கட்டாயம் இந்த 1720க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்மால் ட்ரெண்ட் லைன் இருக்குது, பெரிய ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு இந்த சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நான் வந்து எகெயின் ஒரு 130க்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். மார்க்கெட் வந்து ஈரோ மார்க்கெட் லண்டன் மார்க்கெட் ஓப்பன் டைமில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் யூஎஸ் மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லாட்டி வீக்காக இருக்கான்னு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து எந்த சைட் போகணும். ஸோ ஈஸியாக நம்ம மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிள் அப்டேட் தான். நான் எகெயின் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு
அகெயின் ஒரு 1:30 PM போல் உங்களுக்கு நல்ல ஒரு அப்டேட் ஒன்று தரேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து வெயிட் பண்ணுங்கள். நமக்கு இப்போதைய சிச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து இது ஒரு ப்ரீவியஸாக நீங்கள் பார்க்க போனால் இது ஒரு பை ஜோன், அதாவது மெயின் சப்போர்ட்ஸ் இருக்கிற ஜோன். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு மேலே போகவும் சான்சஸ் இருக்குது, இல்லாட்டி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நல்ல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு பிறகு பை செல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இந்த ஏரியா வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஷார்ட் சேல் எடுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். லாங் சேல் போகிறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் இன்னொரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு நாம் நேற்று எதிர்பார்த்தது 1744. ஸோ மேபி இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து 1744 வந்துச்சுன்னா அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணுறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக கிடைச்சா நம்ம அதுலேருந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இது தான். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.